ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சீடன் குரு கிட்ட போயிட்டு சிலர் அழுது பிரார்த்தனை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது நல்லதா, எப்படி பலமா பலவீனமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவனிடம் நீ அழுது பிரார்த்தனை பண்ண அப்படின்னா பலவீனம் அல்லதான். ஒரு சாதாரண அற்ப விஷயங்களுக்காக அழுகிற அப்படின்னா அது எந்த பலனுமே கொடுக்காது. அதாவது நீ அற்ப விஷயங்கள்ங்கிறது இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, சாதாரண ஒரு உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? ஆனால் நம்ம இந்த பூமிக்கு எதுக்காக வந்திருக்கோம், என்ன வேணுங்கிற பர்பஸை எல்லோரும் மறந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அதுக்கு தான் அற்ப விஷயங்கள் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த அற்ப விஷயங்கள்ங்கிறது உலக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது நாம் வாலண்டியராக கடவுள்கிட்ட போய் கேட்கக்கூடாது. அது எதுக்கு அது எப்படி கேட்கக்கூடாதுன்னா, ஏன்னா இந்த பூமிக்கு நம்ம வந்தது நோக்கமே இறைவனை அடையிறதுக்கு தான். ஆனால் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த உலக வாழ்க்கை மாயையில் சிக்கிக்கிட்டு எனக்கு அது வேணும், வீடு வேணும், காரு வேணும், பங்களா வேணும், அடுத்தவங்கள மாதிரி நான் வாழணும், பொன் பொருள் நகைக்கு எல்லாத்துக்குமே ஆசைப்படுறோம் இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு அற்ப ஆசை, அற்ப வேண்டுதல்ங்கிறாங்க. உனக்கு என்ன தேவையோ அது இறைவன் கொடுப்பாரு. நீ ஏன் இறைவன்ட்டு போய் எனக்கு அதுதான் வேணும், இதுதான் வேணும் ஏன் கேட்குற? என் படைச்ச இறைவனுக்கு உனக்கு என்ன கொடுக்குறன்னு தெரியாதா? நீ வந்ததை நோக்கம் மறந்துக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் நடம்பிடிக்கையே இது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களாம். ஸோ நம்ம எப்போவுமே இறைவன்கிட்ட என்ன தான் வேண்டணும் அப்படின்னா, இறைவன்கிட்ட டோட்டல் சரண்டர் ஆயிடணும். நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா சரண்டர் தான் ஆக மாட்டோம். ஸோ அந்த சரணாகதி மனநிலை வந்துட்டு அப்படின்னா அது டக்குன்னு வராது. நம்ம இறைவன்கிட்டே பிச்சையாக கேட்கணும், இறைவா எனக்கு சரணாகதி மனப்பான்மை உன் மீது வரணும், கொஞ்சம் அதுக்கு அருள் புரிவாயாக. ஏன்னா எனக்கு இந்த உலக மாயையில் சிக்கிக்கிட்டு எனக்கு வாழ தெரியலை, எனக்கு நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் பாதங்களை டோட்டல் சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இறைவன் நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவார். அது உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குதோ அவங்கள நீங்கள் மனசார ஏற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் மனசார சரண்டர் ஆயிருங்க. எது நடந்தாலும் நீ தான் பொறுப்பு. துக்கமோ துயரமோ இன்பமோ இறைவா அனைத்தும் நீ கொடுக்குற, இது உன்னுடைய பிரசாதம். துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கணும், இன்பம் வந்தாலும் ஏற்றுக்கணும். அதுதான் இறைவன் சொல்கிறாங்க. நான் என்ன கொடுத்தாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. நம்ம கிட்டே இருக்கிற பெரிய மிஸ்டேக் என்னது அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். நம்ம லைஃப்பில் ஒரு கஷ்டம் வந்துட்டு அப்படின்னா அதை ஏற்றுக்கிற மனநிலையே இல்லை, ஒரே கதறோம். என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு அடுத்தவங்க லைஃப்பை பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அதனால் இந்த துக்கங்கிறது கண்டிப்பாக இருக்கும். யாரையும் பார்க்காதீங்க, அடுத்தவங்கள பார்த்தா அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை வேஸ்ட். ஸோ இறைவனை மட்டுமே பார்க்க வேண்டும். சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நமக்கு கொடுத்துருக்குற இந்த வாழ்க்கையில் இந்த பிறவி பயனை யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணாமல் இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சு இறைவனை அடையிறது தான் மேல் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னா, சாதாரண ஒரு அற்ப விஷயத்துக்காக அழ வேண்டாம். நீங்கள் வந்து இறைவன்கிட்ட இறைவா எனக்கு நீ தான் வேணும், உன்னை தவிர எனக்கு இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரமானது தெரியலை, உன்னுடைய பேரன்பு நான் உன் மீது பேரன்பு பொழியணும். ஏன்னா எனக்கு பேரன்புங்கிறது எனக்கு என்னன்னே தெரியலை. ஸோ அன்பு எப்படி பொழிகிறதுன்னு கூட தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கேனே இறைவா அப்படின்னு சொல்லி கதறி அழுதோம் அப்படின்னா, ஒரு குழந்தை அம்மா கிட்ட அடம்பிடிச்சி அழுகும் இல்லையா? ஸோ அம்மா வந்து அந்த குழந்தைக்கு எது நல்லதோ அதுதான் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதே தான் இறைவனுக்கு தெரியும், உனக்கு இது நல்லது இல்லைடா, வேண்டாடா, அமைதியாக இருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மனசு இல்லைம்மா எனக்கு அந்த கார் தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு என்ன நியாயம்? இருடா உனக்கு நானே உனக்கிட்ட வந்துடுறேன். ஸோ நான் உங்ககிட்ட இருக்க முடியல, நீ எப்போவுமே நீ என்னை நினைக்க முடியல, உன் லைஃப்க்கு பாதுகாப்பு நான் இருப்பேன், நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், உனக்கு என்னென்ன தேவையோ நான் செஞ்சு தரேன், உன் கூடவே இருப்பேன். உனக்கு தலையில் ஏதோ அடிபடுது அப்படின்னா தலைப்பாகையோடு போகிற மாதிரி உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கணும். கடவுளே இறைவன்கிட்ட எப்போவுமே என்ன தான் வேண்டணும்னா, இறைவா எனக்கு நீ தான் வேணும், உன்னை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது இந்த உலகத்தில், எனக்கு நீ மட்டும் போதும், உன் மீது அன்பு பொழிகிற மாதிரி நீ செய்யி, அந்த அன்பு வந்து எனக்கு அதிகமாக கொடு, அந்த கருணை பிறர் மீது கருணை மனப்பான்மை அதிகமாக எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு இறைவனிடம் மன்றாடி பிரார்த்தனை செய்யணும். ஸோ நம்ம இறைவனை எப்போவுமே நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா இறைவன் கட்டாயமாக நம்ம நினைக்கிற அந்த வேண்டுதலுக்கு கட்டாயம் செவி சாய்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அதான் சொல்கிறாங்க, அற்பமான உலக விஷயங்களுக்காக அழுதா எந்த பிரயோஜனமே இல்லை. அதனால் உலக விஷயங்கள்
விஷயங்கள் ஒரு நாள் இருக்கும், இன்னொரு நாள் இல்லாமல் போகலாம். அதனால் நீ அதுக்கு அழுத எந்த பயனுமே இல்லை. இறைவனுக்காக அழுத ஆத்ம திருப்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக் என்னது அப்படின்னா, நம்ம நடந்து முடிந்த விஷயங்களுக்காக நாம் அழுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட நம்ம அதான் பண்ணுறோம். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும், ஒரு லாஸ்ட் வீக்கோ லாஸ்ட் மந்த்தோ இல்லை நேத்தா கூட இருக்கலாம். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிட்டு ஓகே, ஏதோ கர்ம கழியுதுன்னு வச்சுக்கோங்க. பட் நம்ம மனசு அதிலேயே தான் இருக்கும். நம்ம ஏன் அதை நினைக்கிறோம்? நடந்தால் அது மாறப்போகுதா? இல்லை. ஏன் அதே நினச்சி இது பண்ணிகிட்டு இருக்கோம், உருகுறோம். கடவுளை ஏன் இப்படி என்ன பண்ண, ஏன் இப்படி என்னோடய சித்திரவதைக்கு அடுத்தவங்க இப்படி காரணமாக வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறோம். வேண்டாம். கண்ணீர் விடுறது இறைவனுக்காக மட்டும் கண்ணீர் விடுங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குரு நான் மனிதனாக பிறந்து வந்தாலே சுக துக்கம் கண்டிப்பாக இருக்கும். அதனால் என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை இரு. சமமான மனநிலையில் இருக்கும்போது நம்ம மனசு இன்பம் வந்தாலும் ஏற்றுக்கும், துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கும் இல்லையா? அதுதான் ஸ்ரீ பகவான் கீதையில் அதுவே பகவானே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுபடி நம்ம பகவத்கீதையில் என்னென்னு சொல்லியிருக்காங்களோ அதுவே தான் நம்ம அதுவே நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இறைவன்கிட்ட நம்ம போகலாம். ஓகேவா? இப்போ நிலையற்ற உலக விஷயங்களை தேடி ஓடும் மனதை ஒரு இடத்தில் நிலை பெற செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணணும். ஓகேவா? நம்ம மனசு உள் மனம் வெளி மனம்னு இருக்கும். ஆனால் இந்த வெளி மனதுக்கு என்ன தான் தெரியும்னு சொல்கிறீங்க? அது கண்ணில் பார்க்குறது பொய்ன்னு சொல்லும், காதால் கேட்குறது உண்மைன்னு சொல்லும், இது உண்மைன்னு சொல்லும், பொய்ன்னு சொல்லும், இன்பம் அது ஏதோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு துருன்னு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த வெளி மனசுக்கு. ஆனால் அந்த வெளி மனசு எவ்வளோ காலம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க? உங்களுக்கு இப்போ எத்தனை வயசோ அத்தனை வயசு தான் அந்த வெளி மனசு இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த உள்மனம், அந்த ஆத்மா, அந்த ஆழ்மனங்கிறது நம்ம எத்தனை பிறவிகளாக இருக்கிறோமோ அத்தனை பிறவிகளாக அந்த இறைவனே அந்த ஆழ் மனசுலேருந்து உங்களை வழி நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம அந்த ஆழ் மனசு சொல்கிறத கேட்குறோமான்னு கேட்டால் இல்லை. வெளி மனசு என்ன சொல்லுதோ அதுபடி தான் நடக்கணும்னு முயற்சி பண்ணுது. காரணம், வெளி மனசுக்கு அதிகமாக ஆசைகள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு செயல் செஞ்சால் கான்சன்ட்ரேட்டடாக பண்ண முடியல தானே, கரெக்டுங்களா? ஏன் பண்ண முடியல? நம்ம வெளி மனசு பறந்துட்டு அலையும், பறந்துட்டு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் நம்ம சொல்லணும், அடங்கு, உனக்கு என்ன தெரியும், நீ இப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது, என்னோடய ஆழ் மனசு, என்னோடய மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி தான் நான் நடந்துப்பேன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே ஆராய்ச்சி பண்ணுங்க. டக்குன்னு இது பண்ணு அது பண்ணி ஏதோ ஒன்று சொல்லுது அப்படின்னா டக்குன்னு உங்கள் மனசாட்சிப்படி கேளுங்க, மனசுக்கிட்ட கேளுங்க, ஆழ் மனசுக்கிட்ட கேளுங்க, நான் இப்போ பண்ணுறேன் இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம வெளி மனசு சொல்கிறத கேட்டு தான் ஆடி இன்றைக்கி நிறைய பேர் துன்பத்துலேயும் துயரத்துலேயும் கஷ்டப்பட்டு கிடக்குறோம். உடனே அடுத்தவங்க தேர்ட் பர்சன் யாராவது நமக்கு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா உடனே அக்செப்ட் பண்ணிக்கும். எதையுமே ஆராய்ச்சி பண்ணது சில பேர்லாம் இருக்காங்க, இன்னொருத்தவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க. இது நல்லதா கெட்டதா, இவங்க என்ன நோக்கத்துக்காக நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்கன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு அக்செப்ட் பண்ணி அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம மனசை எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அடுத்தவங்க என்ன சொன்னாலுமே அதை கண்டிப்பாக உச்சி நோக்கி நல்லது எது கெட்டது எதுன்னு ஆராய்ந்து அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். ஓகேவா? நம்ம ஒரு காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணுறோம், தெர்மோமீட்டர் வச்சு நம்ம காய்ச்சலை செக் பண்ணி பார்க்குறோம். எவ்வளோ அளவு இருக்குது, எவ்வளோ இது இருக்குது, காய்ச்சல் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? அதே போல் தான் நம்ம மனசையும் செக் பண்ணிக்கொள்ளணும். அடிக்கடி செக் பண்ணணும். நீ என்ன ரூட்டில் போயிட்டுருக்க, நீ அடுத்தவங்களை பற்றி திங்க் பண்ணுறியா, நடந்து முடிஞ்ச பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கியா, இல்லை ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுறியா? எதையும் திங்க் பண்ணாத, ப்ரெசென்ட்டில் வாழ், ப்ரெசென்ட்டில் கடவுள் கூட வாழ அதுவும் அப்படின்னு தான் இறைவன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இறைவனே வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்தால் அமைதி கட்டாயம் கிடைக்கும், நல்ல குணங்கள் வளரும். மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள அதாவது நிறைய சில பேர் என்ன பண்ணுவாங்க, பொருளை பேசுகிறது, அடிக்கடி பேசிகிட்டே இருக்கிறது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம மனசுக்குள்ளே இறைவன் கூட பேசலாம். இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரோ அவங்க புகைப்படத்தை எடுத்துகிட்டு அவங்க ஃபோட்டோக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். இறைவா, நான் இப்படி இருக்கேன், இப்போ எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், பார்த்தியா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் கூட பேசணும். கடவுள் கூட பேச பேச கடவுளும் நம்ம கூட கட்டாயம் பேசுவாங்க. இதை நம்ம பயிற்சி பண்ணினா மட்டுமே நடக்கும். கடவுள் உங்களுக்கு கனவு மூலமாக பேசுவாங்க, மனிதர்கள் மூலமாக பேசுவாங்க. ஸோ நீங்கள்
உங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாரோ அவங்கக்கிட்ட மனசோட பேசிகிட்டே இருங்க. யார்கிட்டையும் பேசணும்னு நினைக்காதீங்க. தேர்ட் பர்சனோ இல்லை உங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் யார்கிட்டையும் பேசணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன் கூட மட்டும் பேசுங்க. மனசு தூய்மையாகும். ஸோ இறைவனுக்காக அழுது பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா நம் மனம் உடல் அனைத்தும் தூய்மையாகும். இறைவனே சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு மேலே நம்ம இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட்டு இதுதான். இறைவன் கூட எப்போவுமே சந்தோஷமாக ஜாலியாக பேசி சிரிச்சுட்டு நம்ம சாப்பிட்டா இறைவனுக்கு ஊட்டி விடுறது, நம்ம எது பண்ணாலும் இறைவன் கூட பண்ணும்போது இறைவனும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகேங்களா? நாமளும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். அடுத்தவங்களுக்கு ஒரு எரிஞ்சல் இல்லாமல் சந்தோஷமாக இறைவனோட வாழலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஓம் நம சிவாயா.